ஓம் சரவணபவ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் போயிருந்தேன் இல்லையா, அதை பற்றி தாங்க. திருச்செந்தூருக்கு எப்படி போனோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. முருகரோட உத்தரவின் பேரில் தான் நான் திருச்செந்தூரே போனேன். ரொம்ப டிப்ரெஷனில் இருந்ததுனால முருகர் கோவிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒன்று எனக்கு மைண்டில் வந்தது திருத்தணி, இல்லைனா சிறுவாபுரி. 2, 3 கோயில் மைண்டில் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டிப்ரெஷனாக இருக்குது, கோயிலுக்கு போகலான்னு சொல்லி எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு. சரி பார்த்தேன், முருகா நீயே எனக்கு இதுக்கு பதில் சொல்லு. எந்த கோயிலுக்கு நீ வர சொல்கிறியோ அங்கே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே நைட்டு படுத்து தூங்கிட்டேன். எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே முருகருடைய மெசேஜ் கண்டிப்பாக பார்ப்பேன். அவர் எனக்குன்னு ஏதாவது கண்டிப்பாக அனுப்பியிருப்பாரு. அதுதான் அன்னைக்கு எனக்கான மெசேஜாக இருக்கும். யூடியூப்பில் போஸ்ட் போடுறதுக்காக ஒரு மெசேஜ் பார்ப்பேன். அதுவும் முருகர் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன அனுப்புகிறாரோ அதை தான் நான் உங்களுக்கு போடுறேன். அது எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகுதுன்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி நான் சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு மெசேஜ் இருந்துச்சுங்க. அதை கொடுக்குறேன் பாருங்கள் வீடியோவில். மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அதில் அவர் சொன்னது திருச்செந்தூர். திருச்செந்தூர் அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினச்சோன்னா போகிற கோவில் இல்லை. முருகர் சொல்லிட்டாரு, அப்போ நம்ம கண்டிப்பாக போகணும். அப்பாவே கூப்பிடும்போது எப்படி போகாமல் இருக்க முடியும்? ஆனால் ரொம்ப லாங் ஆச்சே, என்ன பண்ணுறது, செலவும் அதிகமாகும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. ஸோ நமக்கு ப்ராப்ளமே ஃபினான்ஷியல் தானே. ஸோ அப்படியும் பரவாயில்லன்னு சொல்லி கிளம்பலான்னு பிளான் பண்ணி என் பசங்களை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு நைட்டு கிளம்புறதா பிளானு. பட் ஒரு பெரிய சண்டை எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். இந்த சண்டையில் கோவிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அப்போவே புரிஞ்சுது, இது கர்ம வினை வந்து நம்மளை போக விட மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி கண்டிப்பாக நம்ம போயே ஆகணும். உங்களுக்கே நல்லா தெரியும், எந்த ஒரு பெரிய கோயில் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். நீங்கள் அதையும் மீறி தான் போகணும். அப்புறம் நான் தனியாக போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, ஆனால் முருகர் என்னை கூப்பிட்டுருக்காரு, கண்டிப்பாக நான் போயே தீரணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். ஆனால் அது எப்படி தனியாக அனுப்புவாங்க, அனுப்ப மாட்டார் இல்லையா. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு வேணாம், நான் கூட வரேன், 2 பேருமே போகலாம் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நாங்கள் சண்டே நைட்டு கிளம்புனோம். இதில் என்னென்னா, நான் சப்போஸ் சாட்டர்டேவே போயிருந்தேன்னா பயங்கர கூட்டம், இல்லை 6 மணி நேரம் வெயிட் பண்ணிலாம் தரிசனம் பண்ணாதான் நியூஸில் வந்துச்சு. ஒருவேளை நானும் அந்த கூட்டத்தில் மாட்டியிருக்கலாம். நான் வந்து சண்டே நைட்டு கிளம்புனதுனால மண்டே கிருத்திகை வர அன்னைக்கு. ஸோ என்னோட போன வாட்டி என்ன கொரோனாவில் போன வாட்டி போனப்போ கடலில் நீராடலை. இன்னொன்று அன்றைக்கி கிருத்திகை, ஆனால் அன்றைக்கி என்னால் சாமியை பார்க்க முடியல, நாங்கள் திரும்ப ரிட்டன் வந்துட்டோம். ஆனால் இந்த தடவை முருகர் என்ன கிருத்திகை அன்னைக்கு வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் தான் லைனில் போயிருப்போம்னு நினைக்கிறேன். போய் முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு என் சண்முகரை கண்ணார தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே என்ன இன்னும் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, போன தடவை நான் போனப்போ வெளியில் கோவிலுக்கு வெளியில் உட்காந்து நைட்டெல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த தடவை கோவிலுக்கு உள்ளேயே திருச்செந்தூர் முருகர் இருப்பார் இல்லையா, அதுக்கு பின்னாடி பாலமுருகர்னு ஒரு சன்னதி இருக்கும், பார்த்துருப்பீங்க, போனவங்களுக்கு தெரியும். அங்கே உட்காந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் எல்லாம் பாடிட்டு மனசு ரொம்ப திருப்தியோட இந்த தடவை நான் வந்தேன். அப்பா எனக்கு எப்படி வந்து மெசேஜ் சொன்னாரோ அதே மாதிரி நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டமே இல்லாமல் நல்லபடியாக என்ன தரிசனம் பார்க்க வச்சு அனுப்பி விட்டார். ஆனால் அங்கே திருச்செந்தூர் போனதில் எனக்கு 2 விஷயம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவணபவ.